ஏற்கனவே போட்டோம். ஸோ எந்த இடத்துல விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் விட்டோம். ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணுற செக்ஷன் வரையும் நம்ம போயிட்டோம். ரைட். இப்போது உங்களுக்கு சப்போஸ் இந்த டேட்டா வந்து இல்லை, இந்த இடத்துல எம்டியாக இருக்குது, டேட்டாவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இங்கே கோர்ஸுன்னு நான் கொடுத்த மெட்டீரியலில் ஒரு கோர்ஸுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டைனமிக் பார் கோடுன்னு இருக்குல்ல, இந்த இடத்த ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகேஷன் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது உள்ள ஓப்பன் பேக்கப்னு இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி அண்ட் பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், பில்டிங் பேக்கப்னு வந்துடுச்சு. அதாவது எஸ்கியூஎல் ஃபைல் நோட் பேடு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் வித் நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி எடிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கூட ஓப்பன் ஆகிக்கும். இப்போ விண்டோஸ் 7 பொறுத்தவரை எடிட் ஆப்ஷன் இருக்கும். நான் காப்பி பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு நோட் பேட் ஓப்பன் கொடுத்துருங்க. நோட் பேடில் அது ஓப்பன் ஆகிக்கும். அதாவது இந்த பேக்கப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிக்கும். நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ளோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நம்ம அப்போ லீடு போட்ட மாதிரிங்க அது இன்னும் ஓடிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இவ்வளோ லீட்ஸ் விழுப்புரத்தில் மட்டும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோமா? ரைட். இங்கே ஐடிஎஸ்கியூஎல் அப்படின்னு இருக்கும். இதோ பாருங்க, இந்த இதுதான் ஐடிஎஸ்கியூஎல் அப்படின்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி வந்து நிற்கும். இதில் அன்னேம்டுன்னு இருக்குது. நீங்கள் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு இங்கே ஓப்பன் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல லிஸ்ட் இருக்கு பாருங்கள். இங்கே இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க இப்போ கரண்ட்டு லாகின். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதுதான் வந்து இப்போ இருக்குது. நான் புதுசாக ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எம்டியாக இருக்கிற இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் டேட்டாபேஸ், அதாவது கிரியேட் நியூ அண்ட் டேட்டாபேஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், பில் அண்டர்ஸ்கோர் POS. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இருக்கிற டேட்டா, இப்போ புது டேட்டா. ஓகேவா? இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே டிக் மார்க் வந்திருக்கும் பாருங்கள், டிக் மார்க். ஓகேவா? டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் இந்த கொரின்ற இடத்துல எம்டியாக இருக்கும். சப்போஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அழிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம இந்த நோட் பேடில் காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே பேஸ்ட் கொடுங்க. நோட் பேடில் காப்பி பண்ணதை பேஸ்ட் கொடுங்க. பாருங்கள், நம்ம நோட் பேடில் காப்பி பண்ணது எல்லாமே வந்து என்னாச்சு, இங்கே பேஸ்டட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போது இதை வந்து ப்ளே பட்டன் தான் பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் எஸ்கியூஎல் F9 ப்ரெஸ் பண்ணலாம் ஷார்ட்கட்டில். இல்லைனா மவுஸில் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா பேஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸ் என்ன ஆகுது, ரன் ஆகுது. புது டேட்டா பேஸ். நம்ம வந்து சப்போஸ் அதில் டேட்டா பேஸ் காட்டலைன்னா க்ரியேட் பண்ணோம், இல்லைனா இருக்கிற டேட்டா பேஸில் லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா சொல்கிறேன். இப்போ இந்த எரர் மார்னிங் மெசேஜ் வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸ் எனக்கு வேணாம், நான் இந்த டேட்டா பேஸை கண்டினியூ பண்ணிக்கிறேன்னா இந்த டேட்டா பேஸை ரைட் கிளிக் பண்ணி ட்ராப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ பழசு அழிஞ்சிச்சு. இப்போ நம்ம புதுசு வந்துடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பில்டிங்கிற இந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், ஸோ பழசு போயிடுச்சு. நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ் வந்துடுச்சு. இவ்வளோதான். நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் பிக் பண்ணலை அப்படின்னா கூட நம்மளே வந்து அதை பிக் பண்ண வைக்கலாம். இப்போ பார்த்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரைட். அடுத்தது நான் உள்ளே லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை, அருண் 12345 அதுதான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இந்த இடம் கவனிங்க, சக்கரா மருந்து கடை. இதுதான் நம்ம கொடுத்த கீன்னு வச்சுக்கோங்க. சக்கரா நாட்டு மருந்து கடை. இப்போது நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்றதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வரும். இப்போ நம்ம வந்து தெர்மல் என்ன பிரிண்டர் வச்சுருக்கோமோ, தெர்மல் பிரிண்டரில் 3 இன்ச்சு 3 இன்ச்சு வித்தவுட் எம்ஆர்பி, இன்வாய்ஸு, A4 டீட்டெயிலு, இந்தமாதிரி நிறைய இருக்குது. நான் 3 இன்ச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோடைய பிடிஎஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணணும்ல. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ரிஜிஸ்டர் கொடுத்துட்றேன். இப்போ திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷனில் போனோன்னே நேம் மாறிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிந்த பாருங்கள், சக்கரா நாட்டு மருந்து கடைன்னு மாறிக்கும். அட்ரஸ் வந்து நம்ம எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் லைசன்ஸை ஒன்ஸு கஸ்டமர் என்ன நேமுக்கு கேட்குறாங்களோ
அந்த நேமுக்கு மட்டும்தான் நம்ம லைசன்ஸு கொடுக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ்ஸு என்ன லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4, ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் போட்டுக்கோங்க. நான் இப்போ சும்மா ரஃப்பாக போட்டுக்கிறேன். இது என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் இல்லை, சும்மா போட்டுக்கிறேன். சரி, அவ்வளோதான். ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது நம்ம லாகின் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டுச்சுல, அதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணோம், மாஸ்டரில் போயிட்டு கிரியேட் யூசர் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருக்கிறது அருண் அட்மின் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர் நேம் அட்மின்னே கொடுத்துட்றேன், ஸ்மால் லெட்டரில் அட்மின். பாஸ்வேர்டும் அதே கொடுத்துட்றேன், ஏன்னா மறந்துடுவாங்க. மறந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக எடுத்து கொடுக்கலாம். இங்கே ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்னு ஒரு ரோல் இருக்குது, சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது யூசர்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கும் பாஸ்வேர்டும் அதே யூசர்னே க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுங்கள். திருப்பி நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது ஒரு அட்மினுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, யூசருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் அட்மின் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். அட்மின் அண்ட் அட்மின் பார்த்துட்டேன், நான் இப்போ யூசர் நேமே மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ரிப்போர்ட்ஸு, அப்புறம் இன்றைக்கி என்ன சேல்ஸ் ஆச்சு எல்லாமே A to Z காட்டும். ஓகேங்களா, அதே வந்து யூசருக்கு அது காட்டாது. பாருங்கள், நான் அதே இது ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல யூசர் பாஸ்வேர்டும் யூசர் ஓகேவா கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்றைக்கி என்ன சேல்ஸ் ஆச்சு எதுவுமே தெரியாது. அதேமாரி ரிப்போர்ட்ஸு பார்க்க முடியாது. குறிப்பாக செட்டிங்ஸு போக முடியாது. செட்டிங் போனால் தான் நிறைய மாற்ற முடியும், செட்டிங்ஸு போக முடியாது. ஓகே, எக்ஸிட் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு யூசர் வந்து எப்படி மாற்றுறது, ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போடுறதுன்றதை பற்றி நான் இங்கே கைட் பண்ணேன். இப்போது ஐட்டமை இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, லாகின் பண்ணிட்டேன். இப்போது ஒரு ஐட்டத்தை சிங்கிள் ஒன்றா ஆட் பண்ணுறதும் இருக்கும், ஒரு ஐட்டத்தை பல்காக ஆட் பண்ணுறதும் இருக்கும். சரியா, அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர்னு கிடையாது, எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அந்த சாஃப்ட்வேருடைய மாஸ்டர் செக்ஷன். மாஸ்டர் செக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸி. ஓகேங்களா, இப்போ நான் மாஸ்டரில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாக் என்ட்ரியில் சிங்கிள் என்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் ஐடின்னு இருக்குது. ப்ராடக்ட் ஐடின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், இப்போது அதுக்கு ஆச்சி மசாலா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆச்சி மசாலான்றது டிஃபால்ட்டாக அதில் ஒரு பார்கோடு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு மல்லி இல்லை சர்க்கரை பருப்பு வகைகளை வந்து நீங்களாக பேக்கிங் போட்டிங்கன்னா நம்பர் இருக்காது, அதுக்கு நீங்கள் ஒரு நம்பரை மெயின்டைன் பண்ணலாம். அதேமாரி மாஸ்டரில் இந்த கேட்டகரி சப் கேட்டகரி 2 இருக்குது. அதில் நான் சப் கேட்டகரி மட்டும் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். சப் கேட்டகரியில் இப்போ நான் வந்து அதுக்கு மை பிராண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். சேம் நான் மாஸ்டரில் போகிறேன், ஸ்டாக் என்ட்ரியில் சிங்கிள் என்ட்ரி. ஓகேவா, இப்போது நான் 1001 சுகர் 250 கிராம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கன்வெர்ட். நான் எல்லா லாங்குவேஜுக்குமே நான் கன்வர்ஷன் வச்சுருக்கோம். இப்போ தமிழ் கிளிக் பண்ணி கன்வெர்ட் ஒன்னுன்னு கொடுத்தீங்கன்னா சுகர் 250 கிராம்னு அதுவே கன்வெர்ட் பண்ணிடுது. அதே கன்வெர்ட் 2 கொடுத்தீங்கன்னா சர்க்கரை 250 கிராம்னு அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போது இதை ஏன் நான் மை பிராண்டில் வைக்கிறேன்னா, எடிட் பண்ணும்போது நான் பிராண்டட் ப்ராடக்ட் எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த சப் கேட்டகரி நான் போய் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மை பிராண்ட் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். இமேஜ் இருந்தால் ப்ரௌஸ் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாயிண்ட் ஆஃப் சேலில் உங்களுக்கு இமேஜ் ஷோ பண்ணும். ரைட், அடுத்தது இங்கே வந்துடும் UOM யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகே, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிராமுன்னு போட்டுக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு யூனிட்டில் 250ன்னு போட்டுக்கிறேன். பர்ச்சேஸ் ப்ரைஸ் 10, சேல்ஸ் ப்ரைஸ் 12, ஹோல்சேல் ப்ரைஸ் 11. இதுக்கு டேக்ஸ் இருந்தால் 2.5 2.5 ஏற்கனவே பார்த்தோம்ல, ஜிஎஸ்டியை ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக போடுங்க. ஹெச்எஸ்என் கோடு தெரியும்னா போடுங்க. ஸோ ஹெச்எஸ்என் கோடு ஃபார் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பனிங் குவான்டிட்டி இப்போ என்கிட்ட 10 குவான்டிட்டி இருக்குன்னா அதை போடுங்க. ரீஆர்டர் லெவலில் 10 போட்டுக்கோங்க. அதாவது இது குறைஞ்சிச்சுன்னா எனக்கு ரீஆர்டர் அலாட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே போடலாம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குடோன்னு இருக்கும். அதாவது இந்த பொருள் வந்து நம்ம ஷாப்பில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 50 கிலோ மூட்டை தான் வாங்குவீங்க, அதை வந்து பேக்கெட் பண்ணி விற்பீங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஷாப்புன்னு போட்டுக்கிறோம். கொடுத்துட்டு
F2 கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் உங்களுக்கு இந்த ஐட்டம் சேவ் ஆகிடும். இது வந்து சிங்கிள் ஐட்டம் சேவ் பண்ணுற மெத்தட், ரைட்? இப்போ பல்க் ஐட்டம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, சேம் ஸ்டாக் என்ட்ரியில் பல்க் சேவ்னு இருக்கும். இந்த இடம் வந்துடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஒரு எக்ஸல் சாம்பிள் ஃபைல் ஒன்று வச்சுருந்தோம், அதை நான் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். இங்கே இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இங்கே டெஸ்க்டாப்பில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த எக்ஸல் ஃபைல் சூப்பர் மார்க்கெட்னு வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஐட்டமும் வந்து என்ன ஆகும், ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தோடனே இந்த எம்டி காலம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு F2 கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிக்கும். ஐட்டம் ஆட் பண்ணுறது கிட்டத்தட்ட 5000 ஐட்டம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இமீடியட்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்குன்னா பெரிய கான்ஃபிகரேஷன் i7 யூஸ் பண்ணுறேன்னா ஒன்றுமே கிடையாது. இது டூயல் கோர் 4th ஜென்ரேஷன், வெறும் 8 GB ரேமு, ஒரு 120 SSD தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தான் சிம்பிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரைட், இப்போ நம்ம பில் போட ஆரம்பிச்சிடலாம். பில் போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சாமி பேர் மேலே வரணும், ரெண்டாவது வந்து லோகோ வரணும், அப்புறம் கீழே வந்து சில நன்றி மீண்டும் வருக இதெல்லாம் வரணும், அதெல்லாம் எங்கே போய் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ்டரில் செட்டிங்ஸ் வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கூகுள் பே இல்லை யூபிஐ ஏதோ ஒன்றத்தோடைய ஐடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணுறேங்க பாருங்கள், கொடுத்துட்டு என்னுடைய ஐடியை நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இது வந்து என்னுடைய ஐடி. பேங்க் டீட்டெயில் வேணும்னா இது A4 ஷோ பண்ணும். ஸோ பேங்க் டீட்டெயில் இங்கே போட்டுடலாம். பில் நம்பர் வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 நம்பர் இருக்கு. என்ன அர்த்தம்? அன்ரிஜிஸ்டர் பில் நம்பர், ரிஜிஸ்டர் பில் நம்பர். அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்ரிஜிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வாக்கிங் கஸ்டமர், ரிஜிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வச்சுருக்கக்கூடிய யூசர் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் லோகோ வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி அந்த லோகோ எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். லோகோ இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அதை. ஸோ லோகோ வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கஸ்டமருக்கு பாயிண்ட் கொடுக்குறது, 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுத்துக்கலாம். கொட்டேஷன் கீழே டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் போடலாம். அதாவது இன்வாய்ஸ் கீழே இங்கே தான் வந்து நன்றி மீண்டும் வருக, அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல தான் கண்டென்ட்டு போடணும். இப்போ வேறு இங்கே வந்து கொட்டேஷனுக்கான கண்டென்ட்டு போடலாம். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் சேவ் கொடுத்துட்றீங்க. அடுத்தது இமெயில் செட்டிங், யூசர் செட்டிங், பேக்கப். பேக்கப் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து டி ட்ரைவில் அந்த மாதிரி எங்கேயாவது செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கப்ன்றதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். ஜென்ரலில் தான் இப்போ நீங்கள் ஒரு சாமி பேர் வேணும்னா அது இங்கே போடலாம். அம்மன் துணை, அம்மன் தமிழ்னா தமிழில் போட்டுக்கோங்க, துணை அப்படின்னு சும்மா போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கேஷ் பில்லு அப்படின்னு போடுறேன். அதாவது இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பக்கத்துலேயே ஒரு சேவ் பட்டன் மாதிரி இருக்கும். இந்த பட்டனை இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிக்கும். ஓகேவா? இது பார்கோட் செட்டிங், இது பில்லிங் செட்டிங். கீழே பார்த்தீங்கன்னா அதர் செட்டிங்ஸ். இதில் தமிழ் பில் தான் போடுவீங்கன்னா இங்கே ட்ரூ கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். எஸ்எம்எஸ் வேணுன்னா போடலாம். நம்பர் ஆஃப் காப்பீஸ் எவ்வளோ வேணும், ரீஆர்டர் அலாட் வேணும்னா இங்கே செட் பண்ணிக்கலாம். ஷோ கிரெடிட் இன் பில்லில் வந்து கிரெடிட் ஷோ பண்ணணுன்னா இங்கே ஷோ பண்ணிக்கலாம். அடுத்தது என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு தமிழ் ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். யூனிக் ஃபாண்ட் எதுவும் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தவோமா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பில் ஃபாண்ட் சைஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் வேட் எடிஷன்றதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்கிறேன். இங்கே சைஸுன்றதை ஸ்கிப் பண்ணிடுங்க, அழிச்சிட்டு எடுத்துறேன். டெக்ஸ்டைல்ஸுக்கு மட்டும்தான் சைஸ் வரும். இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு தானே கொடுக்க போகிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்டைல்னு இருக்க இடத்துல ஃபால்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். மீதி செட்டிங் இது சர்வர் செட்டிங், ஆன்லைன் ஆர்டர் அந்த மாரி. ஸோ வாட்ஸ்அப்போட ஏபிஐ கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ரைட், இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு பில்லு வந்து போட்டு பார்க்க போகிறோம். இங்கே ரீட்டைல் பில்லுன்னு இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஐட்டத்தோட கோடு தெரியும்னா இந்த மாதிரி நீங்கள் கோடு வச்சு சர்ச் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம் ஐட்டமை. அதே வந்து நல்லா கவனிக்கணும், இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். இங்கே மூவ் ஆகும்போது அது குவான்டிட்டிக்கு மூவ் ஆகுதா, இப்போ 2 கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சுன்னா இங்கே வந்துடும். இங்கே தான் நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் பார்கோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் F8 அதாவது இப்போ நான் ஒரு சுகர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன், சுகர் ரிலேட்டடாக வந்துடும். இப்போ 250 கிராம்ன்றதை ஆட் பண்ணிக்கிறோம். என்டர் அடிச்சோன்னா அடுத்த ரோக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இல்லை நான் ஐட்டம் சர்ச் பண்ணி ஆட் பண்ணல, நான் இன்ஸ்டண்ட்டாக
பார் கோடுக்கு போனால் F8 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார் கோடுக்கு போய்க்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தடுத்து குவான்டிட்டி ஆட் ஆகும் பாருங்கள். ஸோ சேம் பார் கோட் போடும்போது இந்த இடம் நல்லா கவனிங்க, 3ன்னு இருக்கா. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸோ 3 இருக்குது. இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், அதே சேம் பார் கோடு கொடுக்கும்போது 4, அதே சேம் பார் கோடு கொடுக்கும்போது 5ன்ற மாதிரி ஆட் ஆகிக்கும். ரைட். அடுத்தது F1 கொடுத்தீங்கன்னா கேஷ் டெண்டர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷு, கார்டு, ஜிபே, பேடிஎம் அண்டு கிரெடிட் பில் எது வேணால் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஷில் வச்சு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து ஒரு 1000 தராங்கன்னா ₹184 ரிட்டர்னை வந்துடும். ஜஸ்ட்டு ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட்டு வந்துடும். இவ்வளோதான் வந்து ஆப்ஷனு. நான் 3 இன்ச்சு பிரிண்ட்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதனுடைய ப்ரிவ்யூ காட்டுறேன். ஸோ இதுதான் அதனுடைய ப்ரிவ்யூ. ஓகே. ஸோ சின்ன கரெக்ஷன் இருக்குது, அது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நம்ம பேமெண்ட்டு அந்த கியூஆர் கோடோட லிங்க் இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த பில் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த பில் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்து அந்த சம்மரி வந்துடும், இங்கே ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இது சின்ன கரெக்ஷன் தான், இதை ரெடி பண்ணிவிடுவோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பில் நம்பர், டேட்டு, நேமு, அப்புறம் பில்லை ஸ்கேன் பண்ணி பில் போடுறதுக்கு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப் வரையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் 2 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது.